வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் ஸ்ரீதக்ஷிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. ஸ்ரீதத்ததேவம் ஹ்யவதூதஹம்சம் ஸ்ரீராமகிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்வயம் பிரகாசாக்கியமுனிப்ரகாண்டம் அஸ்மத்குரூன் சந்ததமானதோஸ்மி. த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவதேவ. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாயகர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹிதः பிரஜ்ஞானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. பிரத்னோஷி கமீட்யோ அத்வரேஷு சனாச்ச ஹோதா நவ்யஸ்ச சத்சி ஸ்வாஞ்சாக்னே தனுவம் பிப்ரயஸ்வாஸ்மப்யஞ்ச சௌபகமாயஜஸ்வ. மகாநாராயணோபனிஷத் என்று அழைக்கப்படுகிற தைத்திரியோபனிஷத்தினுடைய 4வது சாப்டர் பிரஷ்னம். இதற்கு ஆதிசங்கரர் உரை எழுதவில்லை என்றாலும் ஆதிசங்கரர் இதில் இருக்கக்கூடிய சில மந்திரங்களை பல இடங்களிலே மேற்கோள் காட்டுகிறார். வித்யாரண்ய சுவாமிகள் இதற்கு விசேஷமாக விளக்கம் எழுதியிருக்கிறார். இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிற பகுதி எல்லோரும் பிரசித்தமாக சொல்லுகிற துர்கா சூக்தம். உண்மையில் இது துர்கா சூக்தம் அல்ல. துர்காங்கிற இப்போ நாம் பார்க்கக்கூடிய ரூபம் துர்கா தேவின்னு சொல்லக்கூடிய ரூபம் அல்ல. இது அக்னியைத்தான் துர்கா, அக்னியில் இருக்கிற ஜுவாலையைத்தான் துர்கா என்று சொல்லியிருக்கிறது. ஜுவாலா ஸ்திரீலிங்கம், அதனால் துர்காங்கிறதும் ஸ்திரீலிங்கம். துர்கா ஜுவாலா, அணுக முடியாத ஜுவாலை, நெருப்பு அப்படின்னு அர்த்தம். ஆகையினால துர்காங்கிறதும் கடவுளுக்கும் அம்பாளுக்கும் ஒரு பேர். துக்கேன கம்யா, அதாவது அணுகிறது ரொம்ப சுலபம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு ருக்கா நம்ம படிச்சுன்னு வரோம். முதல்ல இருந்து நான் ஒரு தடவையும் சொல்கிறேன். ஈஸ்வர ஸ்வரூபம் உபதேசிக்கப்பட்டிருக்கு. அந்த ஈஸ்வரனை தியானம் பண்ணுறதுக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஈஸ்வர சிந்தனையோடு வாழணும். எல்லா செயல்களையும் ஈஸ்வர சிந்தனையோடு செய்கிறதுக்கு பேர் தான் கர்மயோகம். அது சகாமமாக இருக்கலாம், நிஷ்காமமாக இருக்கலாம். ஆனால் ஈஸ்வர சிந்தனையோடு செய்யக்கூடிய செயல்களுக்குத்தான் கர்மயோகம்னு பேர். காலையிலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் எழுந்த உடனே படுக்கையிலேருந்து கடவுளை நினச்சா அது கர்மயோகம் ஆரம்பிச்சுடுத்து. அப்புறம் பல்லு தேய்க்கிற போது, நம்ம ஸ்நானம் பண்ணுற போது, எல்லாத்துலேயும் ஈஸ்வர தியானம் சேர்ந்தே இருக்கு. ஈஸ்வரனை விட்டு நாம் பிரிய முடியாது. இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை. ஆகையினால விடாமல் இறைவனுடைய சிந்தனையோடு தான் நம்முடைய தனிப்பட்ட செயல்களையும் செய்கிறோம், சமூக செயல்களையும் செய்கிறோம். எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் ஈஸ்வர சிந்தனையோடு தான் அந்த அண்டர் கரண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். அது நம்ம பணத்தை எதிர்பார்த்து செயல் புரிஞ்சாலும் சரி, இல்லை நமக்கு சித்த சுத்தி வேணும்னு செயல் புரிஞ்சாலும் சரி, ஈஸ்வர சிந்தனையோட செயல் புரிஞ்சாலே அது கர்மயோகம்தான்.
அது சகாம கர்மயோகம், நிஷ்காம கர்மயோகம்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம். சகாம கர்மயோகம்தான் நிஷ்காம கர்மயோகத்துக்கு சாதனம். நிஷ்காம கர்மயோகம்தான் சித்தசுத்திக்கு சாதனம். சித்தசுத்தி தான் சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு சாதனம். சாதன சதுஷ்டய சம்பத்தி தான் ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்துக்கு சாதனம். ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் தான் ஞான நிஷ்டைக்கு சாதனம். ஞான நிஷ்டை தான் மோட்சத்துக்கு சாதனம். இப்படி புரிஞ்சுக்கணும். ஆக இந்த கடைசியாக பார்த்தோம் நம்ம மந்திரம், பிரத்னோஷி கமீட்யோ அத்வரேஷு. ஓ அக்னி பகவானே, துவம் யஜ்ஞேஷு ஸ்வர்காத்மகம் சுகம் பிரதனோஷி. நான் ரெண்டு விதமான கமெண்ட்ரியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இப்போது சிலதெல்லாம். ஒன்று சுவாமி விமலானந்தா, ராமகிருஷ்ண மடத்து சுவாமி, அவரோடதையும் இப்போ கொஞ்சம் சேர்க்கிறேன். பிரத்னோஷி கமீட்யோ அத்வரேஷு சனாச்ச ஹோதா நவ்யஷ்ட சத்சி. ஓ அக்னி பகவானே, அத்வரேஷு ஈட்யா துவம், நீ வேள்விகளில் சிறப்பாக வழிபடப்படுகிறாய். எல்லா வேள்விகளிலும் சிறப்பாக வழிபடப்படுகிறாய். நம்ம யாகசாலையில் பாரதியாருடைய அக்னி ஸ்தோத்திரங்கள்லாம் எழுதி போட்டிருக்கோம் தமிழில். அது பார்த்தா தெரியும். அத்வரேஷு, அத்வரேஷுனா யாகத்தில், ஈட்யா வழிபடப்படுகிறாய். அக்னி மீளே போன தடவை அதை சொன்னேன். அது மாத்திரமில்லை, கம் பிரத்னோஷி, அக்னி அதாவது வேள்விகளில் வழிபடப்படுகின்ற நீ எங்களுக்கு இன்பத்தை நன்கு வழங்கி அதை விரிவுபடுத்துகிறாய். நாள்தோறும் எங்களுக்கு நீ இன்பப் பொருள்களை வழங்குகிறாய், இன்பத்தை வளர்க்கிறாய். உன்னை வழிபடுகின்ற காரணத்தால் நாங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற்று அது விரிவாக ஆகிறது. ஆனால் என்றும் உன்னை நாங்கள் சார்ந்திருந்தே பொருள்களை, புலனின்பங்களை நுகருகிறோம் அப்படின்னு அர்த்தம். நாங்கள் அனுபவிக்கின்ற புலன் இன்பங்களெல்லாம் உன்னை சார்ந்தே அனுபவிக்கப்படுகின்றன. கம், கம்னா இன்னும் அர்த்தம், இந்த மண்ணுலகிலும் நீ எங்களுக்கு வாழ்க்கை வளங்களை தருகிறாய். இனி இந்த உடலை நாங்கள் உகுத்த பிறகும் எங்களுக்கு உயர்ந்த உடலை கொடுத்து எங்களுக்கு இன்பங்களை அருள்வாய். அதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. வேதம் சொல்லி இருக்கிறது, வேதத்தை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே வேள்விகளில் எங்களால் வழிபடப்படுகின்ற நீ எங்களுக்கு வேண்டியதையெல்லாம் வழங்கி அருள் புரிகிறாய், அவைகளை வளர்க்கிறாய். பிரத்னோஷின்னு சொன்னா அத விஸ்தாரயசி, பிரகர்ஷேண தனோஷி, விஸ்தாரயசி, எங்கள் இன்பத்தை நாள்தோறும் வளர்க்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரமல்ல, சனாச்ச ஹோதா நவ்யஷ்ச சத்சி. இந்த வேத மந்திரங்கள்லாம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம். நீ என்ன பண்ணுகிற, நீ காலங்காலமாக இருந்து வருகிற தேவன், அக்னி தேவன் காலங்காலமாக வழிபடப்படுகிறான். எங்களை என்ன பண்ணுகிறாயின்னு அது மாத்திரமில்லை, சனாச்ச, சனாச்சன்னு சொன்னா கர்மபலஸ்ய தாத்தா. சனாத் அப்படின்னா இந்த இடத்துல கர்மபல தாத்தா. அப்படி நீ கர்மபலத்தை கொடுக்கிறாய். அது மாத்திரமில்லை, யாருக்கு கொடுக்கிறாய்னா ஹோதா. ஹோதான்னா ஹோமம் பண்றவனுக்கு பேரு ஹோதா. யாகத்தில் ஹோதா, அத்வரியு, பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவிஹி, பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம், பிரம்மைவ தேன கந்தவியம், ஏன ஹூயத்தே சஹா ஹோதா. எவனால் ஹவிஸானது அக்னிக்கு சமர்ப்பணம் பண்ணப்படுகிறதோ அவன் ஹோதான்னு பேர். அதாவது ஹவிஸை வழங்குகிறவன் அர்த்தம். அவனுக்கு நீ என்ன பண்ணுகிறாய்னா, அவன் என்ன பண்றான், உன்னை நீ கர்மபல தாத்தாவாக இருக்கிறாய்.
அப்படி இருந்து கொண்டு ஸ்துத்யா, எங்களால் புகழப்படுகிறாய். நவ்யகாங்கிற பதத்துக்கு நமஸ்காரம் செய்யப்படுகிறாய், போற்றப்படுகிறாய், புகழப்படுகிறாய். சனாச்ச ஹோதா நவ்யஸ்ச சத்சி, சனாச்ச ஹோதா நவ்யஸ்ச சத்சி. எல்லாம் அன்வயம் பண்ணுறதே கடினம். அதாவது நீ வேள்வி செய்பவனுக்கு வேள்வியின் பயனை விளங்குபவனாகவும், வேள்வி செய்யப்படுபவனால் போற்றி புகழப்படுபவனாகவும் யாகசாலையில் விளங்கிக் கொண்டிருக்கிறாய். சத்சி அப்படின்னா யாகசாலையில் விளங்கிக் கொண்டிருக்கிறாய். யாகசாலை யாகதேசே யாகதேசே திஷ்டசி, சத்சின சீதசி, யாகசாலையில் நீ விளங்கிக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அக்னியை புகழ்ந்து பேசுகிறான். வேள்விகளில் நீ போற்றப்படுபவன், வேள்வி செய்பவனால் வேள்வி செய்பவனுக்கு வேள்வியின் பலனை நீ வழங்குகிறாய். வேள்வி செய்பவன் உன்னை போற்றுகிறான். அவ்வாறு நீ யாகசாலையில் விளங்கிக் கொண்டு வேள்வியை சிறப்புறச் செய்கிறாய். எப்படின்னா அக்னியை புகழ்றது, அக்னியை புகழ்ந்து புகழ்ந்து பேசுறது. அக்னி பகவான் இறைவனை புகழ்வதும் அக்னியை புகழ்வதும் ஒன்றே. இறைவனை அக்னி வடிவத்திலே பார்க்கிறோம், ஞாபகம் வச்சுக்கணும். அக்னி ரூபமாக ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுறோம். அது மாத்திரமில்லை, அடுத்தது என்ன? ஸ்வாஞ்சாக்னே தனுவம் பிப்ரயஸ்வ. நீ என்ன பண்ணணும்? ஹே அக்னே, ஸ்வாஞ்ச ஸ்வாஞ்ச அக்னே, நாங்கள் கொடுக்குற ஹவிஸை வச்சு நீயும் உன்னை சந்தோஷப்படுத்திக்கோங்கிறான். பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு சொல்கிறோம். பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொன்னால் பரமேஸ்வரனுக்கு பிரீத்தி ஏற்படும் பொருட்டு அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். பரமேஸ்வரன் நித்திய திருப்தனை எப்படி பிரீத்தி பண்ண முடியும்? எப்போவுமே திருப்தியாக இருக்கிறவனை போய் எப்படி திருப்திப்படுத்த முடியும்? பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னா சாதாரணமாக இந்த பாஷையில் சொல்லலாம். அம்மாவுக்கு அம்மா சொன்னதை குழந்தைங்க கேட்டால் அம்மாவுக்கு பிடிக்கும், அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும். அம்மா சொல்கிறத கேட்கலான்னாலும் அம்மாவுக்கு குழந்தைகளை பிடிக்குமா பிடிக்காதா சொல்லுங்க. அம்மா சொல்கிறத குழந்தைகள்லாம் கேட்கலன்னாலும் அந்த குழந்தைகளை அம்மாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னா, கேட்டாலும் பிடிக்கும், கேட்டால் ரொம்ப பிடிக்கும், கேட்கலன்னாலும் பிடிக்கிறது போகாது. அது இயல்பு, சுபாவம். ஆனால் எதுக்கு இதை சொல்கிறேன்? பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னா அப்படி ஒரு அர்த்தம். சாதாரணமாக விசேஷமான அர்த்தம் என்னென்னா, இறைவனிடத்தில் எனக்கு அன்பு வளர்வதன் பொருட்டு நான் இந்த காரியத்தை செய்கிறேன். பகவானிடத்தில் எனக்கு பக்தி வளரணும். பரமேஸ்வரே பிரீத்தியர்த்தம், பரமேஸ்வரனிடத்தில் எனக்கு அன்பு வளரும் பொருட்டு, எனது பாவங்கள் நீங்கும் பொருட்டு நான் இந்த புண்ணிய செயலை செய்கிறேன். அதான் சங்கல்பம். சங்கல்பத்தில் சொல்றது என்னன்னா, இறைவனிடத்தில் எனக்கு அன்பு வளர வேண்டும். இறைவனிடத்தில் அன்பு வளர்வதும் சமூகத்தில் அன்பு வளர்வதும் ஒன்றே. இறைவன் சமூக ரூபமாக இருக்கிறான். இறைவன் எங்கேயோ ஏதோ ஒரு லோகத்தில் உட்கார்ந்துருக்கல. ஈஸ்வரன் நம்ம பார்க்கிற இந்த பிரபஞ்சமாகவே இருக்கிறான். அதுதான் நம்மளுடைய சித்தாந்தம். ஆக ஹே அக்னே ஸ்வாம் தனுவம் ச பிப்ரயஸ்வ. ஓ அக்னி பகவானே, நீ உன்னுடைய உடலையும் உன்னுடைய உடம்பையும் அக்னி தேவனுடைய உடம்பையும் பிப்ரியஸ்வ. பிப்ரியஸ்வன்னா என்ன அர்த்தம்? உனக்கு நாங்கள் கொடுக்கும் ஹவிஸால் உன்னை நீ பிரீத்தி செய்து கொள் அப்படிங்கிற. ஏன்னா அதனால்தான் முதல்ல அக்னயே ஸ்வாஹா. ஏன்னா இந்த அக்னி மூலமாக தான் எல்லா தேவர்களுக்கும் நாம் கொடுக்க முடியும். ஆகையினால அக்னி முதல்ல அவனுக்கு கொடுக்கணும். முதல்ல ஓம் பூ ஸ்வாஹா, ஓம் பூ அக்னயே ஸ்வாஹா, ஓம் புவஹ வாயவே ஸ்வாஹா சொல்லணும். முதல்ல அக்னி அவர் எடுத்துப்பார், அப்புறம் அந்தந்த சுவாமிக்கு கொண்டே கொடுப்பார், வாங்கிப்பார். ஆகையினால அக்னி பகவானுக்கு நாம் கொடுக்குற ஹவிஸை உனக்கு நாங்கள் கொடுக்குறோம், முதல்ல அதை வச்சு நீ சந்தோஷப்படு. அதுக்கப்புறம் என்ன? தனுவம் பிப்ரயஸ்வ அஸ்மபியஞ்ச
சௌபகம் ஆயஜஸ்வ, எங்களுக்கும் சௌபகம், சௌபகம்னா சௌபாகியம், சௌபகம் சோபன பாக்யம், உபநீதத்துவம் ஆயஜஸ்வ சர்வதா தேஹி, எங்களுக்கும் சௌபாகியத்தை எல்லா இடத்துலையும் கொடு. நாங்கள் எப்பொழுதும் எல்லா இடத்துக்கும் நாங்கள் விவசாயம் பண்ண போவோம், அந்த இடத்துல விவசாயத்தில் சௌபாகியம் இருக்கணும். அந்த காலத்து வாழ்க்கை. பசுமாட்டு கொட்டிலுக்கு போவோம், பசுக்களுக்கெல்லாம் சௌக்கியத்தை கொடு, குடும்பத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் சௌக்கியத்தை கொடு, வீட்டுக்கு சௌக்கியத்தை கொடு, தேசத்துக்கு சௌக்கியத்தை கொடு, ராஜாவுக்கு சௌக்கியத்தை கொடு, மந்திரிகளுக்கு சௌக்கியத்தை கொடு, இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய எல்லாருக்கும் சௌக்கியத்தை கொடு, கலெக்டருக்கு சௌக்கியத்தை கொடு, கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கும் சௌக்கியத்தை கொடு. எப்படி இந்த மாதிரி பிரார்த்தனை எங்கே கேட்க முடியும்? இந்த பிரார்த்தனை அவனுக்கு முக்கியம் இல்லை, பைசா தான் முக்கியம். எங்கே இருந்த ஒரு உயர்ந்த பண்பு யோசிச்சு பாருங்களேன். ஆக அதனால தான் தினம் சொல்லிட்டு இருக்கோம், ராஜா தார்மிகோ விஜயி பவத்து. தினந்தோறும் தட்சிணாமூர்த்தி கிட்ட சொல்கிறோம், அரசன் தார்மிகனாக இருக்கட்டும், வெற்றி அடையட்டும். தேசோயம் க்ஷோபரஹிதா ராஜா தார்மிகோ பவத்து, தேசோயம் நிருபத்ரவோஸ்து, இந்த நாடு வெடிகுண்டு இல்லாமல் நிம்மதியாக இருக்கட்டும். தேசோயம் நிருபத்ரவோஸ்து. சத்யா ஏதா ஆசிஷந்து, நாங்கள் விரும்பிய அனைத்தும் நிச்சயம் நிறைவேறட்டும். சத்யா சந்து. எவ்வளவு அழகான பிரார்த்தனைகள், மனசார பண்ண வேண்டாமோ? அது சொல்கிற போதே மனசுக்குள்ள அந்த எண்ணம் வரணும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து, ராஜா தார்மிகோ விஜயீ பவத்து, தேசோயம் நிருபத்ரவோஸ்து, சத்யா ஏதா ஆசிஷஸ் சந்து. தினமும் தட்சிணாமூர்த்திட்டு சொல்கிற, எல்லா கோயிலையும் சொல்கிறாங்க. சொல்கிற விதமாக சொன்னால் பலிக்கும், மனசார சொல்லணும். ஆஹ சௌபகம் ஆயஜஸ்வ சர்வதா தேஹி. அடுத்த மந்திரம், கோபிர்ஜுஷ்டமஜிஜோ நிஷிக்தந்தவேந்திர விஷ்ணோரனுசஞ்சரேம, நாகஸ்ய பிருஷ்டமபிசம்பசானோ வைஷ்ணவீன் லோக இஹமாதயந்தாம். இந்த அக்னி சூக்தம் முடிய போகிறது, அக்னி ஸ்தோத்திரம் இது. ஆகவே ஜாத்தவேதசே எத்தனை இருக்கு? ஜாத்தவேதசே தாம் அக்னிவர்ணாம் அக்னேத்வம் விஸ்வானி பிருத்தனா ஜிதம் 5 பிரத்னோஷி 6, 7 இருக்கு, 7 குரட்பாக்கள், 7 இருக்கு. அப்புறம் இங்கே என்ன சொல்றார்? கோபிஹி ஜுஷ்டம். இந்த மந்திரத்தில் இந்திரன்னு ஒரு பதம் இருக்கு. தவேந்திர விஷ்ணோரனுசஞ்சரேம. ஹே இந்திர, ஹே இந்திர பகவானே. இவங்கெல்லாம் வேள்விகளில் ரொம்ப முக்கியமானவர்கள். இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, ஈஷா, சோமன் அல்லது குபேரன், ஈசானன், பிரம்மா, விஷ்ணு, இவர்கள்லாம் மிக முக்கியமானவர்கள் வேள்விகள். அதனால ஹே இந்திர, ஹே இந்திர, துவாம் அனுசஞ்சரேம, உனக்கு நாங்கள் சேவகர்களாக இருப்போமாக. ஹே இந்திர பகவானே, நாங்கள் எல்லாம் உன்னுடைய தொண்டர்கள். இந்திரன் என்ன பண்றார்? மேகரூபமாக இருக்கார், மழை பெய்ய வைக்கிறார், இடி இடிக்கிறார். ஆகையினால நாங்கள் எல்லோரும் உன்னுடைய தொண்டர்கள். அதனால தான் வான் சிறப்பை பற்றி சிந்திச்சா, கண்ணுக்கு தெரிந்த கடவுள் மழை, கண்ணுக்கு தெரியாத இறைவன் தான், கண்ணுக்கு தெரியாத அறிவே வடிவான உணர்வே வடிவான இறைவன் கண்ணுக்கு தெரிகின்ற மழையாக காட்சி அளிக்கிறான். அதனால தான் கடவுள் வாழ்த்துக்கு அப்புறம் வான் சிறப்பு வைத்தார் திருவள்ளுவர். வானமாய் இறங்கி நின் இன்ப மழையும்பர் தாய்மானவர். கருதறிய ஆனந்த மழை பொழியும் முகிலை நம் கடவுளை. ஆஹ ஹே இந்திர,
ஓ இந்திரனே, இந்திரன்கிறது இந்திரியங்களின் தலைவனுக்கும் இந்திரியன்னு பேர், மனசுக்கும் இந்திரியன் பேர், இந்திரன்னு பேர், மனசுக்கும் இந்திரன்னு பேர். வேதங்கள் நம்ம இதில் பார்க்குறோம். ஹஸ்தயோர் இந்திரஹா பாதையோர் விஷ்ணு, கைக்கு தலைவன் அதிபதி இந்திரன்னு சொல்கிறோம். ஆக இந்திரன் அப்படிங்கிற சப்தம் மனசுக்கும் குறிக்கும். தேவர்களின் தலைவன், தேவர்களின் தலைவன், இந்திரியங்களின் தலைவன் இந்திரன். கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களுடைய தலைவனாகிய மனந்தான் இந்திரன். தேவலோகத்திலையும் புராணத்தில் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறதுனால தேவலோகத்திலையும் இந்திரன் இருக்கிறான், அவன்தான் மழை பொழிகிறான். இதெல்லாம் நாம் சேர்த்து சொல்கிறோம். நாங்கள்லாம் என்னன்னா, ஹே இந்திர வயம், இந்த தவாங்கிறத துவாம்னு போட்டுக்கணுங்கிறார் சாயணாச்சாரியர். சாயணாச்சாரியர் வித்யாரண்யர் தான். தவங்கிறது துவாம், உங்களை நாங்கள் எப்பொழுதும் வழிபடுவோமாக, உங்களுடைய சேவகர்கள், உங்களுடைய தொண்டர்களாக இருந்து நாங்கள் சமூகத்திலே சேவை புரிவோமாக, சுயநலமில்லாமல் வாழ்வோமாக அப்படின்னு அர்த்தம். சுயநலமின்றி வாழ்வோமாக. சுயநலப்பட்டு என்ன பண்றது, ஒன்றும் எடுத்துன்னு போக முடியாது. ஆக ஹே இந்திர அனுசஞ்சரேம, அந்த மந்திரத்தில் இருக்கு அனுசஞ்சரேம. அனுன துவாம் அனு சம்சரேம, உன்னை சார்ந்து நாங்கள் நன்கு வருவோமாக, நீங்கள் சென்ற வழியிலேயே நாங்களும் செல்வோமாக. அறவழியிலேயே செல்வதுதான் இந்திரனோடு செல்வது, அறவழியிலேயே வாழ்வது. தர்ம மார்க்கா சத்திய மார்க்கா சத்தியேன பந்தா விதத்தோ தேவயானகான்னு வேதம் சொல்லுகிறது. சத்தியம் வத தர்மம் சர, அந்த அர்த்தத்தில் சொல்றது. துவாம் அனுசஞ்சரேம. அது மாத்திரமில்லை, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்னா அயுஜஹா, இந்த தவாங்கிறது ஷஷ்டியா மாற்றிக்கிறோம். இப்போ திரும்பவும் முதல்ல தவாங்கிறத துவாம்னு போட்டுக்கிறோம். இப்போ என்னன்னா தவாங்கிறது உங்களுடைய, எப்படிப்பட்ட உங்கள் பாவங்களால், பாபம் துன்பம், துன்பத்துக்கு காரணம் என்ன, முன்பு செய்த தவறுகள். முன்பு செய்த தவறுகளோடு எங்களை இணைக்காமல் இருக்கின்றவர் நீர். உம்மை போற்றி வழிபட்டால் ஒரு காலத்தில் நான் தவறு செய்திருப்பேன், ஆனால் மனம் திருந்தி நான் நல்ல காரியங்களை செய்துவிட்டால் என்னுடைய தவறுகள் மன்னிக்கப்படும். அயுஜஹா, அயுஜஹா, யுஜஹான்னு சொன்னா சேர்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம். ந யுஜஹான்னா அயுஜஹா, ந யுஜஹா அயுஜஹா, சேர்க்க மாட்டார். பாவத்தோட என்னை சேர்க்க மாட்டார். இவன் தான் இப்ப திருந்திட்டானே, நல்லவன் ஆயிட்டானே, முன்னால செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டார். அதனால பாவத்தினுடைய பிரயோஜனம் என்ன, துன்பம். பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லக்கூடாது. பாவத்தின் பலன் என்னதுன்னா துன்பம். ஆக துன்பத்தோடு எங்களை சேர்க்காத தங்களுடையங்கிறான். துன்பத்தோடு எங்களை சேர்க்காத, துன்பத்துக்கு காரணமான பாவங்களோடு எங்களை சேர்க்காத உங்களுடைய அது மாத்திரமில்லை, விஷ்ணோ யாகத்தில் எங்க பார்த்தாலும் ஹே இந்திர ஹே வருண அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கான் யாகசாலையில். ஆகையினால என்னன்னா யாகத்தில் வியாபிச்சிருக்கிறவர் இந்திரன், அதனால விஷ்ணுங்கிறார். விஷ்ணுங்கிறது இந்த இடத்துல இந்திரனுக்கு அப்ஜெக்டிவ். தவங்கிறது அயுஜஹா விஷ்ணோஹோ தவ அப்படின்னு அர்த்தம். யாகசாலையில் எங்கும் வியாபித்திருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். இந்த யாகங்கள்லாம் வைதிகமான யாகங்கள் பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் ஆகமங்கள்னால பண்ணப்படுறது. பெரும்பாலும் எல்லாம் ஸ்மார்த்த கர்மா, வேதிக் கர்மாலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க யாரும். அதெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னல். இப்போ நம்ம யாகசாலையில் பார்க்குறதெல்லாம் வேறு. இங்கே இருக்கிற யாகசாலையில் அந்த மாதிரி யாகங்கள்லாம் பண்ணதில்லை, பண்ண போகிறதும் இல்லை. ஆப்தோர்யாமம், அதிராத்திரம், சோமயாகம், வாஜபேய யாகம், அதெல்லாம் பெரிய பெரிய வேறு வேறு யாகங்கள். அது வேறு சம்பந்தப்பட்டது. இப்போ கூட ஸ்ரீரங்கத்தில் ஒரு வாஜபேயம் நடந்தது பெருசாக.
எங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கள் போக முடியாது. நம்ம கேம்ப்பு நடந்துட்டு இருந்தது, அது தனி. இந்த சபைக்கு இந்த வேஷத்தோடு போக நான் கர்மனான பிரஜயாதனேனான்னு சொல்லிவிட்டு அங்கே போய் வாஜபேயி யாகத்தில் போய் இப்படி உட்கார்றது பரவாயில்ல. ஆக விஷ்ணோஹம் அது மாத்திரமில்லை. எதுக்காக நாங்கள்லாம் உட்கார்ந்துருக்கோம்னா கோபிஹி ஜுஷ்டம். நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம்னா கோபிஹி ஜுஷ்டம் கோபிர்ஜுஷ்டமயுஜோ நிஷிக்தந்தவேந்திர விஷ்ணோரனுசஞ்சரேம. இதில் இந்திர பார்த்துட்டோம், ஐஜா பார்த்துட்டோம், விஷ்ணோஹோ பார்த்துட்டோம், அனுசஞ்சரேம பார்த்துட்டோம். கோபிர்ஜுஷ்டம் நிஷிக்தம் அதுதான் பதம். நாங்கள் என்ன பண்ணுறோம், பசுக்களை எல்லாம் கொண்டு அதனுடைய பாலை எல்லாம் எடுத்து அதை நெய்யாக்கி நாங்கள் உனக்கு அபிஷேகம் பண்ணுறோம். நிஷிக்தம் கோபிஹி, கோபிஹினா தேனுபிஹி, ஜுஷ்டம் நிஷிக்தம். ஜுஷ்டம்னாலே பூஜைன்னு அர்த்தம். ஜுஷ்டம் யதா பஷ்யத்யன்யமீஷமஸ்ய மஹிமானமிதி வீதசோகா. ஜுஷ்டம்னா போற்றத்தக்கன்னு அர்த்தம். சாதாரணமாக இங்கே என்ன பண்ணுகிறோம்னா கோபிர் ஜுஷ்டம் நிஷிக்தம், நிஷேவித்தம் பூஜை பண்ணுறோம். அமிர்த தாராபிஹி நிஷிக்தம். எதுக்காக நீங்கள் பண்ணுகிறீர்கள்னா மகாபாகியம் உத்திஷ்ய, பெரும் பாக்கியத்தை நாங்கள் அடைய வேண்டும், நாங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிறைவாக வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் உனக்கு பசுக்களினிடமிருந்து பாலை பெற்று அந்த பாலிலிருந்து நெய்யை உருவாக்கி உனக்கு நாங்கள் வழங்கி மகிழ்கிறோம். நிஷிக்தம். அதனால என்ன பண்ணணும்னா நாகஸ்ய பிருஷ்டம் அபிசம்வசானஹா இஹலோகே வைஷ்ணவீம் மாதயந்தாம். இதெல்லாம் படிக்கிறதுக்கே ரொம்ப பொறுமை வேணும். என்ன சொல்லியிருக்குன்னா நாகஸ்ய பிருஷ்டம் அபிசம்வசான. நாகஸ்யன்னா சொர்க்கம், பிருஷ்டம்னா மேலே, சொர்க்கத்துக்கு மேலே இருக்கிற அபிசம்வசானஹா அங்கே அங்கே இருந்து வாழ்கின்ற தேவர்கள். நாகஸ்ய பிருஷ்டம் அபிசம்வசானஹான்னா விண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேவர்கள் என்ன பண்ணணும்னா வைஷ்ணவி மாம், மாம்ங்கிற சப்ளை பண்ணிக்கணும். வைஷ்ணவி மாம்னா நான் இந்த சமூகத்தை வணங்குகின்ற நான், பக்தனாகிய நான், இந்த வேதங்களையும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களையும் இந்த வாழ்க்கையையும் வாழ்க்கையையே வணங்குகின்றேன். வாழ்க்கையின் பக்தன். இந்த உடலை மதிக்கிறேன், இந்த வாழ்க்கையை மதிக்கிறேன், இந்த சமூகத்தை மதிக்கிறேன். ஆகவே நான் சமூக பக்தன். தேசபக்தன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் ஒன்று தான். தேசபக்தி தெய்வ பக்தி எல்லாம் வேற வேற கிடையாது. நம்ம அப்படி நினச்சிட்டு இருக்கோம். தேசமே ஈஸ்வரன் நமக்கு. வி ஹாவ் ஒன்லி காட் நர் பூஜ்ய சுவாமிஜி. வி டோன்ட் ஹாவ் மெனி காட்ஸ். வி டோன்ட் ஹாவ் ஒன் காட். வி ஹாவ் ஒன்லி காட். கடவுளை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே எங்களுக்கு ஈஸ்வரமயம். எங்களுக்கு அந்த பாவனை, அந்த பாவனைக்கு காரணம் ஞானம். இந்த ஞானத்தோடு கூடின அந்த பாவனையோடு நாங்கள் இருக்கிறோம். இது அற்புதம். ஆகல வைஷ்ணவீம், வைஷ்ணவீம் அப்படின்னா இந்த இடத்துல பக்தனாகிய எனக்கு எனக்கு என்ன பண்ணணும்னா இகலோகே சொர்க்கத்தில் இருக்கிற தேவர்கள், கீதையில் வருது பாருங்க, தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயः பரமவாப்ஸ்யத. இதனால் தேவர்களை போற்றுங்கள், தேவர்கள் உங்களை போற்றுவார்கள். மழையை கொடுத்துன்னு தான் எழுதியிருக்கு. விருஷ்டி பிரதானேன அனுகிருண்ணந்து பாவயந்துன தேவர்கள் உங்களை தே தேவான் பாவயத்த, தேவான் பாவயத்தானேன
தே தேவா பாவயந்து வஹா விருஷ்டி பிரதானேன பாலயந்து, மழையை கொடுத்து உங்களை காப்பாற்றட்டும். நீங்கள் வாழ்க்கையை முறையாக நடத்துவதன் மூலம் தேவர்களுக்கு வழங்குங்கள், சமூகத்துக்கு வழங்குங்கள், சமூகம் உங்களுக்கு வழங்கட்டும். நான் திருஷ்டமாக சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது அதிருஷ்டம். நான் தேவர்களுக்கு கொடுக்குறேன், தேவர்கள் எனக்கு தருகிறார்கள். எனக்காக நான் தேவர்களுக்கு கொடுக்கல, ஊருக்காக, நாட்டுக்காக, உலகத்துக்காக நான் வேள்வி செய்கிறேன், என் வீட்டில் என் குடும்பத்துக்காக இல்லை. அந்த சங்கல்பத்தையே கொஞ்சம் மாற்றணும். இனிமேல் மம சக குடும்பானாம் நட்சத்திரம் ராசி எல்லாத்தையும் சொல்லி முதல்ல அது நிறுத்தணும். எல்லா லோகக்ஷேமார்த்தம் சர்வேஷாம் ஜனானாம் சர்வாபிஷ்ட. என்ன பண்ணுறது, பணம் கொடுக்குறாங்க, அதுக்காக வேண்டி அவங்க பேரை சொன்னால் தான் அவங்களுக்கு மோட்சம் கிடைச்ச மாதிரி இருக்குது அன்னைக்கு. அப்புறம் அடுத்த நாள் சொல்லலைன்னா அடுத்த நாள் பந்தம் வந்துடும். ஆக எனக்குன்னு சொன்னாலே அதில் கொஞ்சம் ஒரு இது வந்துவிடுது. பரவாயில்ல, போயிட்டு போய்டும். ஆக அப்பேற்பட்டவர்கள் எனக்கு என்ன மாதயந்தாம்ங்கிறது மோதயந்தாம்னு அர்த்தம் பண்ணிக்கணும். மாதயந்தாம்னா எனக்கு அவர்கள் மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். மாதயந்தாம் அப்படின்னா எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கட்டும், தேவர்களெல்லாம் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கட்டும். நாகஸ்ய பிருஷ்டம் அபிசம்வசானோ வைஷ்ணவீன் லோக இஹமாதயந்தாம். இதுக்கப்புறம் பழக்கத்தில் காத்தியாயனாய சொல்கிறோம், அது ஏற்கனவே அங்கே சொல்லியாச்சு. ஏற்கனவே இதுக்கு முன்னால் நான் சொல்லியிருக்கேன். எல்லா காயத்ரிக்கும் அர்த்தம் வந்தாச்சு, முடிச்சாச்சு. அதெல்லாம் முன்னால் போர்ஷனில் முடிஞ்சிருக்கு. காத்தியாயனாய வித்மஹே கன்னியகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் அப்படின்னு இதுக்கப்புறம் சொல்கிற ஒரு பழக்கம் இருக்குது வழக்கத்தில். ஆனால் இங்கே இந்த ஆர்டரில் கிடையாது. அது ஏற்கனவே முன்னால் வந்திருக்கு. மகாநாராயண உபனிஷத்து புஸ்தகத்தை வச்சுருந்தா தெரியும். அதில் முன்னாலேயே அந்த காயத்ரி எல்லாம் வந்தாச்சு. ஈஸ்வரனை பற்றின லக்ஷணத்தை சொன்ன பிறகு ஈஸ்வரனை தியானம் பண்ணணும்னு சொல்லித்து. ஈஸ்வர ஞானம் வேணும், ஈஸ்வர தியானம் பண்ணணும், ஈஸ்வரனுடைய அனுகிரகம் அதற்கு வேண்டும். அதுக்கு பிறகு ஸ்நான மந்திரங்கள், அருகம்புல் மச்சுன்னு சொல்கிறது, அப்புறம் மண்ணெல்லாம் தேய்ச்சின்னு சொல்கிறது, அப்புறம் ஜலத்தில் கணுக்கால் அளவு நிற்கிறது, முழங்கால் அளவு நிற்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். நெஞ்சு வரைக்கும் நிற்கிற அளவுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி அற்புதமாக ஸ்நான மந்திரங்கள்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணி வஸ்திரங்கள்லாம் கட்டின்ற பிறகு அதுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே வரல. ஸ்நானம் பண்ண அப்புறம் தொடச்சிக்கிறதுக்கு மந்திரம் இருக்குது, தொடச்சின்ற பிறகு வஸ்திரம் கட்டிக்கிறதுக்கு மந்திரம் இருக்குது, வஸ்திரம் கட்டின்ற பிறகு ஆச்சமனம் பண்ணுறதுக்கு மந்திரம் இருக்குது, அப்புறம் பிராணாயாமங்கள் பண்ணணும், வஸ்திரம் எப்படி கட்டிக்கணும், எந்த திசையை பார்த்து கட்டிக்கணும்னெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஸ்மார்த்த ஸ்லோகங்கள் மந்திரங்கள் எல்லாம் ஆர்டரில் வரும். எங்களுக்கெல்லாம் பாடசாலையில் இது ஒன்று ஒன்றும் பண்ணி ஆகணும். அந்த காலத்தில், இப்போ இருக்கிற பாடசாலை ரொம்ப விசேஷம். அப்போல்லாம் பணமே இல்லை, குவாலிட்டி இருந்தது. இப்போ பணம் நிறைய இருக்குது, குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு. எங்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் வெக்கேஷன் லீவே கிடையாது. வேத பாடசாலையில் இந்த வெக்கேஷன் லீவெல்லாம் வெள்ளைக்காரன் கொடுத்த லீவு இது பாடசாலைக்கு வந்துடுத்து. இப்போ அவனுக்கு சம்மருக்கு போகணும் கொடைக்கானலுக்கு, அவன் எல்லாம் அவன் சௌரியத்துக்கு நமக்கு கொடுத்தது இதெல்லாம். இப்போ எல்லோரும் நமக்கு அப்படி ஒன்று இருந்ததுன்னே தெரியாது, எல்லாம் வெஸ்டர்னைஸ்டு, இன்க்ளூடிங் வேத பாடசாலை. என்ன பண்ணுறது, இப்படி மாதம் ஒரு மாதம்லாம் எங்களுக்கு லீவு கிடையாது. தீபாவளிக்கு 10 நாள் லீவு கொடுப்பா, அதுவே பெரிய அதிசயம். அப்புறம் பொங்கலுக்கு சில சமயம் கொடுப்பா 5 நாளோ என்னவோ. அது தவிர மற்ற நாள்லாம் வேதத்தை அப்படி சொல்லலைன்னா இன்றைக்கி வேதம் இருக்குமா நம்மள்கிட்ட? இப்போ ஒரு மாதம் லீவ் விட்டால் இது என்ன உருப்பிடுமா? அங்கே போய் ஊரில் இருக்கிற எல்லா அதர்மத்தையும் பழகிட்டு வருவோம். போய் தர்மமாக இருந்துட்டால் நல்லது தான். என்ன பண்ண முடியும், ஊரோடு ஒத்து வாழுங்கிறான் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களாம். எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவுங்கிறான். சரின்னு இதோடு சேர்ந்துருந்தா நமக்கு இதுதான் கதி. சரின்னு அத்தலையாட்டின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். சந்தனம் அரைக்கிறதுக்கு மந்திரம், சந்தனத்தை கையில் வச்சுக்கிறதுக்கு மந்திரம், சந்தனத்தை நெத்தியில் வச்சுக்கிறதுக்கு மந்திரம், எல்லாம் ஒன்றாவது மந்திரம் இல்லாமல், மந்திரபூர்வகமாக இல்லாமல் ஒரு கர்மா கிடையாது, ஒரு ஆக்ஷன் கிடையாது, ஒரு மூமெண்ட் கிடையாது.
இப்போ அந்த இது இப்போவே இல்லை, எனக்கே இல்லைங்கிறது தெரியும். ஆனால் இருந்தது நாம் மறக்க முடியாது. அது சரியான காலம். அது பருவத்தே பயிர் செய் எல்லாம் அழகாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு எத்தனை நமஸ்காரம் பண்ணாலும் போராது போராது போறவே போராது. இனி இந்த அக்னி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு. இனி அடுத்தது அக்னிக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதிகள் மந்திரம் வருது. இதப்பரம் பாபக்ஷயார்த்தத்வாரா அன்னகாமஸ்ய ஹோம மந்த்ரான் ஆக பூசம்ஸ்காராதி ஆஜ்ய சம்ஸ்காராந்தம் ஸ்வகிருஹ்யோக்த விதினா விதயா கர்ம கிருத்வா ஏதைஹி மந்த்ரைஹி ஆஜ்யம் மந்திரலிங்காத் அன்னம் வா ஹோதவ்யம் அயம் பிரதானயாகः சுஷ்டகிருதாதி ச புனர்கிருஹ்யேன விதினா கர்த்தவ்யம். இதுக்கு முதனால ஒரு இன்ட்ரடக்ஷன். இது கல்பசூத்திரம் மாதிரி. இது கல்பகான்னு சில இடங்களில் வரும். என்ன சொல்றார்? இதற்கு பிறகு பாபக்ஷயார்த்தம், பாவங்கள் அனைத்தும் நீங்குவதற்காக, முன்பு செய்த குற்றங்கள் நீங்குவதற்காக, அன்னகாமஸ்ய, பாவங்கள் நீங்குவது மாத்திரமில்லை, அன்னம் நிறைய கிடைக்கணும். ஆசிரமத்திலேயே அன்னம் இருந்தாலும் இங்கே சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. சரி வரல, எல்லாருக்கும் தகுந்த மாதிரி பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது. அரங்க தனித்தனியாக பண்ணின்னு இருக்கோம். அன்னகாமஹா, அன்னகாமஹான்னா என்ன அர்த்தம்? உணவை விரும்புகின்றவன். நிறைய உணவுப் பொருள் வேணும். எதுக்குன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அன்னகாமஹா, அன்னகாமஹான்னா அன்னத்தை நிறைய சம்பாதிக்கணும். அன்னம் என்ன பண்ணணும்னா அன்னதானம் பண்ணணும். நான்னோதக சமம் தானம். அன்னதானத்துக்கும் தண்ணீர் தானத்துக்கும் சமமான தானம் கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டுன்னாருங்க. என்னது? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அதை பற்றி ரொம்ப சொல்லலை நான். அதாவது பாபங்கள் போனால் தான் உணவு நிறைய கிடைக்குமா, உணவை நல்லபடியாக சாப்பிட முடியும். எந்த சாப்பாட்டை சாப்பிட்டாலும் நமக்கு பாதிக்கவும் பாதிக்காது. இந்த அன்ன தோஷம்னு ஒன்று இருக்குது. அந்த அன்ன தோஷ நிவர்த்தி எல்லாம் நீங்கிறதுக்காக வேண்டி ஹோம மந்திரங்கள் வருகின்றன. அதான் சொல்கிறார். அன்னகாமஸ்ய, அதாவது இதில் எல்லாம் சம்ஸ்காரம். அந்த எல்லாத்துக்கும் நிறைய இந்த ஹோமம் பண்ணுற போது நெய்க்கு சில சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணணும். சம்ஸ்காரம்னா அதை தொடணும், அதில் தர்பப்புள்ள கிள்ளி போடணும், அதுக்கு சில மந்திரங்களை தொட்டுண்டு சொல்லணும். இந்த பக்கம் தர்பையை போடு, அந்த பக்கம் தர்பையை போடு, அந்த கிண்ணத்தில் தண்ணியை ஊற்று, தண்ணியை ஊற்றி அக்ஷதையை வை, அதை மூக்கு வரைக்கும் தூக்கு, அந்த பக்கம் வை, அதில் வருணனை ஆவாகனம் பண்ணு. இதெல்லாம் சம்ஸ்காரங்கள். இந்த ஹோம சம்ஸ்காரங்கள் எல்லாம் இதில் சேர்ந்திருக்குங்கிறார். அவரவர்களுக்கு அந்தந்த வேதம் படித்தவர்களுக்கு அந்தந்த சூத்திரங்கள் இருக்கு. ஆபஸ்தம்பர், போதாயனர், காத்தியாயனர், ஷட்யாஷாடர் என்று மகான்கள் எல்லாம் வகுத்திருக்கிறார்கள். அந்த சூத்திரப்படி அக்னியை சம்ஸ்காரம் செய்து ஹோமம் செய்ய வேண்டும். இது அன்னத்தினால ஹோமம் பண்ணணும், இல்லை ஆஜ்யத்தினாலேயும் ஹோமம் பண்ணலாங்கிறார். நெய்யினாலோ அல்லது அன்னத்தினாலோ ஹோமம் செய்யலாம். இது எவ்வளவு பெரிய ஹோமங்கள் செய்தாலும் கடைசியில் இந்த ஹோமத்தை சொல்லி பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது என்றும் குறிப்பிடுறார். எந்த மந்திரம் எதெல்லாம் முடித்தாலும் கடைசியில் ஹோமங்கள்லாம் முடிக்கிற போது கடைசியில் சொல்லுவாங்க இந்த மந்திரங்கள்லாம். ஆக இந்த மந்திரத்தை நாம் இப்போ படிக்கிறோம். படித்து நானே படிச்சு விட்றேன். இது சொல்லி கொடுக்கல, இது இப்போ வேத மந்திரமாக இருக்குது. படித்து நானே அர்த்தம் சொல்லிவிடுறேன். பூரன்னம் அக்னயே பிருத்திவ்யை ஸ்வாஹா புவோன்னம் வாஜவேந்தரிக்ஷாய ஸ்வாஹா சுவரன்னமாதித்யாய திவே ஸ்வாஹா பூர்புவः சுவரன்னஞ் சந்திரமசே திக்ப்யः ஸ்வாஹா நமோ தேவேப்யः ஸ்வதா பித்ருப்யோ பூர்புவः சுவரன்னமோ. இதான் மந்திரம். பூரன்னம் அக்னயே பிருத்திவ்யை ஸ்வாஹா புவோன்னம் வாஜவேந்தரிக்ஷாய ஸ்வாஹா சுவரன்னமாதித்யாய திவே ஸ்வாஹா பூர்புவः சுவரன்னஞ் சந்திரமசே திக்ப்யः ஸ்வாஹா நமோ தேவேப்யः ஸ்வதா பித்ருப்யோ பூர்புவः சுவரன்னமோ. இது ஒரு ஆகுதி.
பூரக்னயே பிருத்திவியை ஸ்வாஹா, பூரன்னம் அக்னய, அன்னம் அன்னம்னு வருது எல்லாத்திலையும். பூரன்னம் அக்னயே பிருத்திவியை ஸ்வாஹா, புவோன்னம் வாயமேந்தரிக்ஷாய ஸ்வாஹா, சுவரன்னமாதித்யாய திவே ஸ்வாஹா, பூர்புவஸ்சுவரன்னம் திக்பியஸ்வா திவே ஸ்வாஹா, அன்னம் சந்திரமசே திக்பியஸ்வாஹா, நமோ தேவேபியः ஸ்வதா பித்ருபியः பூர்புவஸ்சுவः அன்னம் ஓம். அர்த்தம் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் இதெல்லாம். பூர்புவஸ்சுவः இதி த்ரீணி பதானி அவ்யயானி த்ரைலோக்கிய அதிஷ்டா தேவதா வாச்சகானி ச. ஆக இந்த பூஹு புவஹா சுவஹா ஏற்கனவே சீக்ஷாவல்லியில் தைத்திரிய உபனிஷத்து 4வது சாப்டர் 4வது பிரஷ்னம் முதல் வல்லியில் சீக்ஷாவல்லியில் பூர்புவஸ்சுவரிதிவா ஏதாஸ்திஸ்ரோ வியாஹிருதயா அப்படின்னு இருக்கு. பூஹு புவஹா சுவஹா இதி ஏதாக திஸ்ரஹா வியாஹிருதயா. இந்த பூஹு புவஹா சுவஹாங்கிறது ஒரு விசேஷமான மந்திரம். இது அந்தந்த லோகத்தினுடைய அதிஷ்டான தேவதைகளை குறிக்கிறது. இந்த நம்ம உருண்டை லேயர் லேயராக இருக்குங்கிறாங்க சில பேர். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் அப்படிங்கிறாங்க. எதுலன்னா இந்த சோலார் ஃபேமிலி, ஃபர்ஸ்ட் சோலார் ஃபேமிலி, செகண்ட் ஃபேமிலி, அப்படியே போயிட்டே இருக்கோம். இப்போ நாம் பார்க்குற ஹோல் யூனிவர்ஸ், இதுக்கப்புறம் அடுத்தது இது பெருசு. இந்த பூமி மாத்திரம் சொல்லலை, ஹோல் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸே ஒரு உருண்டை மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்த லேயர், அதுக்கு அடுத்த லேயர், அப்படியே 7 லேயர் இப்படி போகிறது. உள்ளுக்குள்ளே 7 லேயர் போகிறது. லேயர்னா என்ன, தமிழில் என்ன சொல்கிறது, ஒரு அடுக்கு, அடுக்கடுக்காக இருக்கு. இது நம்ம கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாது. அஸ்ட்ரானமி படிக்கணும், இப்போத்தான் தெரியும். அஸ்ட்ரானமி வேறு, அஸ்ட்ராலஜி வேறு. அது வேதிக் அஸ்ட்ராலஜி வேறையாம். அதுலேயே நிறைய வேறு வேறு. நியூமராலஜி, அப்புறம் என்னது நேமாலஜி, உருப்படப்படாதுன்னு அர்த்தம். நியூமராலஜி, நேமாலஜி, அஸ்ட்ராலஜி, கடைசியில் என்னென்னா ஆமாம் பாமிஸ்ட்ரி. கடைசியில் நீ உன் புத்தியை யூஸ் பண்ணாதேன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்பி நம்பி நாசமாக போவாயாக. அளவுக்கு மீறி நம்பி அவஸ்தைப்படுவாயாக அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்றது, பூஹு புவஹா சுவஹா இதி த்ரீணி பதானி அவ்யயானி. இது அவ்யயம்ங்கிறார். இதெல்லாம் கிராமரில் இல்லை புவவு புவஹா சுவவு சுவஹா அப்படிலாம் கிடையாது. அதனால் இது அவ்யய பதங்கள். திரைலோக்கிய அதிஷ்டான தேவதா வாச்சகானி, 3 லோகத்தினுடைய அதிஷ்டான தேவதைகளுடைய சொற்கள், பெயர் சொற்கள். ஆக பூஹு, பூஹுங்கிறது என்னது, பிருத்திவி அதிஷ்டான தேவதா. பிருத்திவி அதிஷ்டான தேவதா மஹ்யம் அன்னம் தத்யாத் பூரன்னம் அக்னயே பிருத்திவியை ஸ்வாஹா. பிருத்திவியை இருக்கு. பிருத்திவி அதிஷ்டான தேவதையான பூதேவத்தை எனக்கு மஹ்யம் அன்னம் ததாத்து, தேர்ஃபோர் அகம் அன்னம் ததாமி. கொஞ்சம் அன்னத்தை கொடுக்குறேன், எனக்கு நிறைய அன்னம் வரணும். நான் ஒரு நெல் போட்டால் எவ்வளவு, ஒரு கதிரில் குறைஞ்சது 100 நெல்லாவது வர வேண்டாம். நான் ஒரு நெல்லை விதைச்சா எனக்கு 100கணக்கான நெல் வரணும். அது மாதிரி நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஹவிஸ அன்னத்தை ஹோமம் பண்ணுறேன். பூரன்னம் அக்னயே பிருத்திவியை ஸ்வாஹா. அக்னயே அக்னயே ஸ்வாஹா. என்னென்ன, அந்த அக்னியில் நான் எந்த தேவத்தையை நினைக்கிறேன் அப்படின்னா பூதேவத்தையை நினைக்கிறேன். அந்த பூதேவத்தை எதுக்கு அதிஷ்டானம்னா பிருத்திவி, பூமாதேவிக்கு, இந்த பிருத்திவிக்கு அதிஷ்டானமாக இருக்கிற
பூதேவதைக்கு அக்னி மூலமா நான் அன்னத்தை சமர்ப்பணம் பண்றேன். பூரன்னம் அக்னயே பிருத்திவியை ஸ்வாஹா. அடுத்தது உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். புவோன்னம் வாஜவேந்தரிக்ஷாய ஸ்வாஹா. அடுத்தது ஸ்வாஹா கொடுக்குறேன். எதுக்குன்னா புவஹா, புவஹாங்கிற தேவத்தை எதுக்குன்னா வாயு தேவத்தை எதுக்குன்னா அந்தரிக்ஷம். அந்தரிக்ஷம்னு சொன்னா சொர்க்கம்னு சொல்றது உண்டு. ஆனால் பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் இருக்கிறது சொர்க்கம், அந்தரிக்ஷம். இந்த அந்தரிக்ஷ தேவதை இதுக்குள்ள தானே வாயு சுத்தின்னு இருக்கு. இந்த அந்தரிக்ஷ தேவத்தை, வாயு தேவத்தை, புவர் தேவத்தை, அதைத்தான் இங்கே என்ன சொல்றார். அங்கேயும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அங்கே அக்னிக்கு ஹோமம் பண்ண, அக்னியில் ஹோமம் பண்ணுறோம். அக்னியே தேவத்தை. அங்கே பிருத்திவி அக்னி பூஹு ஞாபகம் வச்சுக்கணும். பிருத்திவி அக்னி பூஹு. இங்கே என்னது? இங்கே அந்தரிக்ஷம் வாயு புவஹ. அன்னம் ததாமி புவோன்னம் வாயவேந்தரிக்ஷாய ஸ்வாஹா. அடுத்தது என்ன? சுவரன்னமாதித்யாய திவே ஸ்வாஹா. திவான்னா சொர்க்கம். அதுக்கு என்னதுன்னா ஆதித்யன் தேவதை. சுவஹ சுவர் தேவதா, ஆதித்ய தேவதா. ஸ்தானம் என்னது? ஸ்வர்க்கம் ஸ்தானம். அதுக்கு நான் ஹவிஸ் கொடுக்கிறேன். சுவரன்னமாதித்யாய திவே ஸ்வாஹா. அடுத்தது என்னதுன்னா பூர்புவஸ்சுவரன்னஞ் சந்திரமசே திக்பிய ஸ்வாஹா. பூஹு புவஹா சுவஹா மூணு சொல்றோம். ஓம் பூ ஸ்வாஹா, ஓம் புவஸ்வாஹா, ஓம் சுவஸ்வாஹா, ஓம் பூர்புவஸ்சுவஸ்வாஹா. அப்படிதானே சொல்றோம். அப்போ பூர்புவஸ்சுவஸ்வாஹாங்கிறத வச்சுன்னு என்ன சொல்றார்? சந்திரன் தேவத்தை, திக்பியா திசைகள், டைரக்ஷன்ஸ், ஸ்தானம். சந்திரமசே திக்பியஸ்வாஹா. காயத்ரியை உபதேசம் பண்ற போது இப்படித்தான் பண்ணுவோம். இப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி காயத்ரியை சொல்லி உபதேசம் பண்ண மாட்டோம். காயத்ரி உபதேச கிரமமே வேற. அதெல்லாம் நான் சொல்லலை இங்கே வகுப்பில். எப்படி அவர் சொல்லி கொடுக்கிறார்? அதாவது இந்த சாவித்ரி மந்திரம் தானே காயத்ரி மீட்டரில் இருக்கு. ஆனால் இது உபதேசம் பண்ணுறது நம்ம இப்போ சொல்கிற மாதிரி இல்லை. அது வேற மெத்தட். அந்த மெத்தடெல்லாம் வெளியில் சொல்கிறது இல்லை. அது எப்படி ஒரு சிஷ்யனுக்கு சொல்லித்தரணும், குரு எப்படி இந்த காயத்ரி மந்திரம் என்று சொல்லப்படுகிற சாவித்ரி மந்திரத்தை எப்படி உபதேசம் பண்ணணும், அதான் பிரம்மோபதேசம்னு பேர். அந்த பிரம்மோபதேச கிரமம் வேற. அந்த கிரமம் வழக்க வெளியில் யாருக்கும் தெரியாது. அந்த உபதேசம் பண்ற முறை வேறு. பூஹு புவஹா சுவஹா பூர்புவஸ்சுவஹா. அன்னம் ஸ்வாஹா, அன்னத்தை கொடுக்கிறேன். எப்படின்னா சந்திரமசே ஸ்வாஹா திக்பியா ஸ்வாஹா. அப்ப அங்க என்னது? பிருத்திவி, அந்தரிக்ஷம், அப்புறம் என்னது? திவஹ. அப்புறம் அடுத்தது என்னது? திக்பியா. அப்புறம் என்னது? அக்னிஹி, வாயு, ஆதித்யா, சந்திரமாக. இப்ப நீங்க போட்டுக்கணும். பூஹு புவஹா சுவஹா பூர்புவஸ்சுவஹா. அப்புறம் அக்னிஹி, வாயு, ஆதித்யா, சந்திரமாக. அப்புறம் அங்க பிருத்திவி, அப்புறம் அந்தரிக்ஷம், அடுத்தது திவஹா, திக்பியா. சார்ட் போட்டா கிளீனா இருக்கும். அன்னத்தை ஹோமம் பண்றேன். பூர்புவஸ்சுவரன்னஞ் சந்திரமசே திக்பிய ஸ்வாஹா. சதுர்த்த பர்யாயே ஏக்தாஹ திஸ்ரஹ அதிஷ்டாத்ர்யஹ மஹ்யம் அன்னம் தத்யாத். சரி, இதை பண்ணினத்துக்கு பிறகு என்ன பண்ணணுமா? அக்னயே ஸ்விஷ்டகிருத்தே ஸ்வாஹான்னு ஒரு மந்திரம் இருக்கு.
அந்த கடைசியில் இருக்கக்கூடிய அன்னத்தை ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க. முதல்ல ஒரு ஹோமம் பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று பண்ணி கீழே வச்சுருப்பாங்க. அதை எடுத்து அதுக்கப்புறம் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் யாகங்க, கர்மாக்கள், கர்ம விஷயம் எல்லாருக்கும் பழக்கத்தில் இருந்தால் தான் புரியும். நிறைய பிராமணனுக்கே புரியாது. இதெல்லாம் இந்த வேதங்களெல்லாம், இந்த கர்மாக்களெல்லாம் நித்தியம் ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு தான் இது புரியும். ஆக முதல்ல ஒரு ஹோமம் பண்ணுவாங்க அன்னத்தினால, ஒரு இலையில வச்சு அன்னத்தில் ஹோமம் பண்ணிட்டு தான் மற்ற ஹோமங்கள்லாம் ஆரம்பிக்க முடியும். அது பண்ணிவிட்டு இன்னொரு இதில் எடுத்து வச்சுருவாங்க ஒரு ஓரமாக, மந்திரத்தை சொல்லிவிட்டு. இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கு பிறகு அதை எடுத்து ஹோமம் பண்ணணும். அதுக்கு பிறகு அதுக்கு பேர் அக்னயே சிருஷ்டகிருத்தே ஸ்வாஹா, அக்னயே சிருஷ்டகிருத்தே இதன்ன மம அப்படி சொல்லணும். இதுலேயே அப்படி உண்டு. பூரன்னம் அக்னயே பிருத்திவியை ஸ்வாஹா, பிருத்திவியா இதன்ன மம சொல்லணும். பிருத்திவியா இதன்ன மம, அக்னே இதன்ன மம எல்லாம் சொல்லணும். அது பேர் அந்த வாக்கியம் சொல்லணும். இது உன்னை சேர்ந்தது, என்னை சேர்ந்தது அல்ல அப்படி சொல்லணும். அதுக்கு பேர் உத்தேச தியாக வாக்கியம்னு பேர். உத்தேச தியாக வாக்கியம். இதம் நமம இதன் நமம அப்படிங்கிறது அதுக்கு பேர் உத்தேச தியாகம்னு பேர். அப்போ அது மாத்திரம் இல்லை. இப்போ இதெல்லாம் பண்ணினதுக்கு பிறகு கை கூப்பின்னு சொல்கிறான். நமோ தேவேப்ய ஸ்வதா பித்ருப்யோ பூர்புவஸ்ஸு வரன் நமோம் அப்படின்னு ஹோமம் பண்ணதுக்கு அப்புறம் கையை கூப்பிண்டு சொல்கிறான். பிராங்மிகி பூய தே நமோ தேவேபியா இதி மந்திரேண தேவான் தட்சிணாமுகா ஸ்வதா பித்ருப்ய இதி மந்திரேண பித்ரும்ச்ச உபதிஷ்டதே. அதாவது இப்படி சொல்லணுமா, நமோ தேவேபியா ஸ்வதா பித்ருப்யா இப்படி சொல்லணுமா. இப்படி திரும்பி இப்படி ஹோமம் பண்ணிட்டு கிழக்க பார்த்து தான் ஹோமம் பண்ணணும். இவங்க சைவாகமங்களில் வடக்கு பார்த்து ஹோமம் பண்ணுவார்கள். ஆனால் நம்ம கிழக்கு பார்த்து தான் ஹோமம் பண்ணணும். சைவாகமங்கள்லையும் பிரதானமாக பண்ணுற போது ஈசான்யத்தில் கிழக்கு பார்த்து தான் பண்ணியாகணும். என் கும்பாபிஷேகத்தில் கவனிச்சிருந்தா தெரியும். அந்த ரமேஷ் உட்கார்ந்துருந்தது கிழக்க பார்த்து ஒரு குண்டம், அதுதான் பிரதான குண்டம். அந்த குண்டத்திலேருந்து ஹோமம் பண்ணுறது தான், அதில் தான் எல்லாத்தையும் சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் வரும். சில பேர் வடக்க பார்த்து உட்கார்ந்துருப்பாங்க, சில பேர் கிழக்க பார்த்து உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு நாளும் மேற்க பார்த்து தெற்க பார்த்து ஹோமம் பண்ணுறக்கூடாது. அதனால இதுக்கு கணக்கு இருக்குது. இந்த ஹோமத்தை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அவன் என்ன சொல்கிறான்னா, நமோ தேவேபியா அப்படிங்கிறான். ஸ்வதா பித்ருபியா, பித்ருக்களுக்கு ஸ்வதா, தேவர்களுக்கு நமஹான்னு. தேவேபியோ நமஹா ஸ்வதா பித்ருபியா. அப்புறம் அடுத்தது என்னது, பூர்புவஸ்ஸுவஹா, பூர்புவஸ்ஸுவஹா அன்னம் ஓம். பூர்புவஸ்ஸுவஹா. அதனால என்னன்னா, பூர்புவஸ்ஸுவஹாங்கிற பதத்தை சொல்லி எல்லா தேவதைகளையும் தியானம் பண்றான். பூதேவதா, புவர் தேவதா, சுவர் தேவதா எல்லாம் தியானம் பண்ணி எங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள்னு சொல்லி ஓம்னு சொல்றான். எங்களை ஓம்னு சொல்றது, இந்த மூன்று தேவதைகளும் எங்களுக்கு அருள் புரியட்டும். பூதேவத்தையும் புவர் தேவத்தையும் சுவர் தேவத்தையும் அக்னி தேவத்தையும் வாயு தேவத்தையும் ஆதித்ய தேவத்தையும் சந்திர தேவத்தையும் எங்களுக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம். இங்கே சார்ட் போட்டால் தான் தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு வகையான, இது கர்மா இருக்கு, உபாசனையும் லைட்டாக இருக்கு, ரொம்ப இதாக இருக்கு. இதுதான் ரொம்ப அழகு. இதுதான் வைதிகம். வைதிகமான விஷயங்களில் இது ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஆக இந்த அக்னி உபாசனை பண்ணி அவன் தேவர்களுக்கு நமஸ்காரம் சொல்கிறான், முன்னோர்களுக்கு நமஸ்காரம் சொல்கிறான். ஸ்வதா பித்ருப்யா, பித்ருக்களுக்கு சொல்கிற போது ஸ்வதான்னு சொல்லுவோம், நமஹான்னு சொல்ல மாட்டோம். பித்ருப்யோ நமஹான்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் ஸ்வதாங்கிற சப்தம் சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியம். ஸ்வாஹாகாரம் தேவானாம் ஸ்வதாகாரோ ஹி பித்ருணாம்னு வேதம் சொல்லுகிறது. ஸ்வாஹாகாரம் தேவானாம் ஸ்வதாகாரோ ஹி பித்ருணாம் அப்படின்னு வேதத்தில் இருக்கு, இன்னொரு போர்ஷனில் இருக்கு. ஆக இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன்.
எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சஹ வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி.